ஆர்ப்பாட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்க கோரியோ அல்லது ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது குந்தகங்கள் நடக்கலாம் என்றது இடத்திலே போலீசார் காவல் கடமையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தனிய ஒரு கல்லில் பொழியப்பட்டா அதே மாதிரி யாழ்ப்பாண கல்லில் பொழியப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு கல்லில பொழியப்பட்ட ஒரு தொட்டி. ஏதோ ஒரு கல் அழிந்து வருகின்ற என்று உண்மையில் மந்திரிமனை அழிந்து வருகின்ற ஒரு சொத்தல்ல, அழிய விடப்படுகின்ற தமிழர்களின் பாரம்பரியமான இதுல என்ன இருக்கு? இது ஒரு சுரங்க பாதையா இருக்கு. இது சில விட ஒரு இந்த பார்கள் சுற்றி கற்களாக கட்டப்பட்டிருக்கிறது. சரியோ, அந்த காலத்தில் மனசுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் தமிழர்களின் பூர்வீகம், பாரம்பரியங்கள், தமிழர்களின் எழுச்சிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு குறியது. உதாரணமாக தென்கிழக்கிலே பார்க்க போவோம் என்றால் அன்றாபுரமாக இருக்கலாம், வேறு பகுதிகளாக இருக்கலாம், சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற வரலாற்று வணக்கம் என் தாயக உறவுகளே. இன்றைய நாள் நான் நிற்கிற இடம் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லூர், யாழ் மாவட்டத்திலே நல்லூர் பிரதேசத்திலே நல்லூர் ராஜதானி என்று குறிப்பிடுகின்ற சங்கிலியன் கடைசி வரைக்கும் இந்த இடத்திலே இருந்ததாக கூறப்படுகிறது. சங்கிலியனாலே கட்டப்பட்ட ஒரு ராஜதானியம் என்று சொல்லப்படுகிறது. மந்திரி மனை என்று அழைக்கப்படுகிற இந்த மந்திரி மனையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மந்திரி மனையை ஒரு தனிநபர், அந்த மந்திரி மனை தன்னுடைய காணிக்குள் இருக்கிறதாக கூறி வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. அதனாலே எங்களுடைய இந்த சங்கனுடைய இந்த மந்திரி மனை அழிவடைந்து காலப்பது நான் சமீபத்திலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த உங்களுக்கு தெரியும், நாங்கள் காட்டுறது உங்களுக்கு அந்த இரண்டால் அந்த உடைவந்து, அதாவது மழை காலம் வந்த உடனே உடைந்து விழுந்து இருந்தது. அதிலே நிறைய சேதங்களும் இருந்தது. இங்கே பாருங்க, பார்க்க தெரிகிறது, பின்பக்கத்திலே இருக்கிறது. ஆனபடியாலே இப்ப நாங்கள் இந்த இடத்துல இன்று ஒரு மௌனமான ஒரு அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்திலே நடத்தியிருந்தார்கள். இந்த தொல்பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த தனியாருடைய காணிகள் வந்து இந்த இடத்தை தனியார் காணி இந்த இடத்தை விட்டு கொடுத்து இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர்கள் ஒரு மௌனமான அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலேயே நாங்கள் இங்கிருந்தவர்களுடன் கலந்து ஆலோசித்திருந்தோம், கலந்துரையாடி இருந்தோம். அவர்கள் கூறிய கருத்துக்களையும் இந்த காணொலியூடாக நீங்கள் பார்க்கலாம். ஆர்ப்பாட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்க கோரியோ அல்லது ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது குந்தகங்கள் நடக்கலாம் என்றது இடத்திலே போலீசார் காவல் கடமையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழர்களின் தொன்மையினை எடுத்தியமையும் நல்லூர் ராஜதானியின் மனித உரிமையின் பாதுகாத்து மூடுருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரும் கவன ஈர்ப்பு போராட்டம் 22/9/2025 திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு மந்திரி முன்றலில் அனைவரும் வருக என்ற ஒரு, அதாவது மன்னனின் சொத்து மக்கள் சொத்து, தனிநபரே உரிமை கொண்டாடாது, இலங்கை அரசு தமிழரின் மர உரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, இந்த இடத்தை உரிமை கொண்டாடுபவரே மந்திரி மனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போகிறேன், இலங்கை அரசே தமிழரின் மர உரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த இடத்தை உரிமை கொண்டாடுபவரே மந்திரி மனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போகிறீர்கள், தொல்பொருள் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மர உரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, இலங்கை அரசு தமிழரின் மர உரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, தொல்பொருள் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மர உரிமை சின்னங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க, தொல்பொருள் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மர உரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்,
தொல்பொருட்திணைக்களம் பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபு சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இடத்தை உரிமை கொண்டாடுபவரை மந்திரிமனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போகிறீர். இலங்கை அரசே, தமிழரின் மர உரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு. இந்த இடத்தை உரிமை கொண்டாடுபவரே மந்திரிமனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போகிறீர் என்ற பதாதைகளை தாங்கியவாறு இந்த மௌனமான ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த விதமான இடைஞ்சல்களோ எந்த விதமான ஒரு சத்தங்களோ இல்லாமல் அமைதியான முறையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மன்னனின் மந்திரி மனை என்று எங்களால் அறியப்பட்ட இந்த பிரதேசத்தை பாதுகாக்கணும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டம் என்னென்று சொன்னால் தனியே இலங்கை அரசாங்கத்தை மட்டும் குறியா வைத்து இந்த போராட்டம் இல்லை. எங்களது சொத்தை, மன்னர் சொத்தை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கும் எமது தமிழ் உறவுகளுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் இருக்கின்றது. இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன, தமிழ் மக்களின் மர உரிமை சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்பதன் ஊடாகவே அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஈழத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு சான்று பொருட்களாக இருக்கும். இந்த போராட்டம் தொடரும். இன்றைக்கு மட்டுமில்லை, இந்த போராட்டம் இதை சரியான முறையில் அரசு கையகப்படுத்தி தமிழ் மக்கள் மரபு உரிமையை காக்க தவறினால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் நடைபெறும். சங்கிலிய மன்னரின் மந்திரி மனையானது தமிழர் தாயகத்தின் ஒரு அடையாளம், வரலாற்று சின்னம். அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு தமிழ் மக்களாகிய அனைவருக்கும் உரியது. அந்த வகையிலே கடந்த காலத்தில் 2022ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை நாங்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை பிரதேச சபை ரீதியாகவும் சரி, ஏனைய திணைக்களம் ரீதியாகவும் சரி மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த மந்திரி மனையை பேணி பாதுகாப்பதற்கு குறிப்பிட்ட தொல்லிய திணைக்களம் உட்பட மாநகர சபை, பல்வேறுபட்ட திணைக்களங்கள் அதனை ஒரு அசமந்த போக்காக கையாளுவது உண்மையிலே மிகவும் மனவேதனைக்குரியது. உதாரணமாக தென்கிழக்கிலே பார்க்க போவோம் என்றால் அன்றாபுரமாக இருக்கலாம், வேறு பகுதிகளாக இருக்கலாம், சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற வரலாற்று சான்றுகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது என்பது சகலரும் அறிந்த விடயம். அதே போலத்தான் எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே இருக்கின்ற இந்த மந்திரி மனையானது நாளாந்தம் சிதைவடைந்து கொண்டு செல்கின்றது. பல புலம்பெயர் தேச உறவுகள் அதை கட்டியெழுப்பி பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட இடத்துக்கு உரிமையான சொந்தக்காரர்கள் இந்த இடத்தை அழித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் சென்று கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய மரபுரிமை. இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஊடுகடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் நல்லூர் பிரதேச சபையாக இருந்தாலும் சரி, மாநகர சபையாக இருந்தாலும் சரி, ஏனைய தொல்லிய திணைக்களம் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் தங்களுடைய பொறுப்புகளை, தார்மீக பொறுப்புகளை உணர்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய பாரம்பரிய மர உரிமைகளை எமது எதிர்கால சந்ததிக்கு ஊடுகடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. எனவே இதுக்கான போராட்டங்கள் உட்பட பல வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக தொடரும். இது மந்திரிமனை ஒரு ஆக்கபூர்வமான ஒரு வடிவமாக நாங்கள் முற்றுப்பெற செய்வோம் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் எப்போதும் முன்னின்று பாடுபடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த மந்திரிமலை பாதுகாக்கப்படாமை தொடர்பாக நாங்கள் அதாவது கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றோம். என்னவென்று கூறுவோமானால், கடந்த 2 கிழமைகளுக்கு முன்னர் ஒரு மழை ஒன்று ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த மந்திரிமலையின் ஒரு பகுதி சிதைவடைந்து கீழே விழுந்துள்ளது. இந்த சிதைவடைந்த பகுதி படிப்படியாக இனிவரும் காலங்களிலும் அழிந்து போவதற்குரிய காரணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. தனியார் ஒருவர் இதனை கையகப்படுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலமும் நாங்கள் அந்த தனியார் இதனை கையகப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால், இது தமிழர்களின் பூர்வீகம், பாரம்பரியங்கள், தமிழர்களின் எழுச்சிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரி மலையாக சங்கிலிய மன்னனால் நிறுவப்பட்டு இந்த மனையானது காணப்படுகின்றது. இந்த மனையினை பாதுகாக்க வேண்டிய
தார்மீக பொறுப்பானது முதலாவதாக மாநகர சபையிடம் இருக்கின்றது. மாநகர சபை உடனடியாக ஒரு சபையில் ஒரு தீர்மானம் ஒன்றினை மேற்கொண்டு இந்த மந்திரி மலையினை கையகப்படுத்தி அதனை புனரமைப்பு செய்து சுற்றுலா பயணிகள் இந்த தமிழர்களின் பூர்வீகத்தை பார்வையிடக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையினை செய்ய வேண்டும். அடுத்ததாக தொல்பொருளியல் திணைக்களம் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே காணப்படுகின்றது. அவர்களும் இந்த தமிழர்களின் பாரம்பரியத்தினை பாதுகாப்பதிலே இழுபறி நிலையிலேயே காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஒல்லாந்தர் கோட்டையாக காணப்படுகின்ற கோட்டையினை அந்த நாடு பொறுப்பெடுத்து அதனை மிகவும் சிறந்த முறையிலே புனரமைப்பு செய்து இன்று மக்கள் பார்வைக்காக அங்கே காணப்படுகின்றது. அதேபோல் இந்த மந்திரி மலையும் உடனடியாக மாநகர சபையோ அல்லது தொல்பொருளியல் திணைக்களமோ கையகப்படுத்தி இதனை புனரமைப்பு செய்து இனிவரும் அடுத்த சந்ததியினருக்கும் இந்த மந்திரி மலையின் அதாவது பூர்வீகங்கள் தாய்ப்பரியங்களை பற்றி இனிவரும் எங்களது அடுத்த தலைமுறை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அதாவது இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை அனைவருக்கும் தெரியக்கூடியவாறு செய்கின்றோம். ஏனெனில் அவர்களது கண்ணிலும் இது தென்பட்டு இது திருத்தப்பட்டு அதாவது அரசுடைமையாக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இன்று இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுப்போம் என கூறுகின்றேன். நன்றி. அழிந்து வருகின்ற என்று உண்மையில் மந்திரிமனை அழிந்து வருகின்ற ஒரு சொத்து அல்ல, அழிய விடப்படுகின்ற தமிழர்களின் பாரம்பரியமான சொத்து. உண்மையில் இந்த அழிய விடப்படுகின்ற இந்த மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டமானது தமிழர்களுடைய தொன்மையையும் தமிழருடைய வரலாற்றையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணக்கேறு கொண்டவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மந்திரிமனை தொடர்பாகவும் இந்த மந்திரிமனையை புனரமைப்பது தொடர்பில் யாழ்ப்பாண மரபுரிமை மையம் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கடந்த பல ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே அதை விடுத்து அண்மையிலே தொல்லியல் திணைக்களமானது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே இந்த மந்திரிமனையை தன்னுடைய நிலமாக உரிமை கொண்டாடுவதற்கு எதிராக ஒரு போலீஸ் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தது. அந்த போலீஸ் முறைப்பாட்டின் அடிப்படையிலே தொல்லியல் போலீஸ் திணைக்களமானது அந்த உரிமையாளரை கூப்பிட்டு விசாரித்த பொழுது அவர் கூறியிருக்கின்றார், நான் என்னுடைய சொந்த நிதியிலே இந்த இடத்தை நான் புனரமைக்கின்றேன் என்று. இது உண்மையிலேயே ஒரு நகைப்புக்குரிய ஒரு வியப்புக்குரிய இடம். ஏனென்று சொன்னால் கடந்த 3 வருடங்களாக யாழ்ப்பாண மரபுரிமை மையம் குறித்த இடத்தை புனரமைக்க வேண்டும் என்பதற்காக 2 அல்லது 3 முறை நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த நிதி ஒதுக்கீடுகளுக்கு அமைவாக இந்த இடத்தினை புனரமைப்பதற்கான திட்ட வரைவுகள் எல்லாமும் இருந்தது. அதே நேரத்திலே மணிவண்ணன் அவர்களும் சட்டத்தரணி குருபரன் அவர்களும் இணைந்து இந்த நிலத்தினை ஒரு குத்தகை அடிப்படையிலே பெறுவதற்கான ஒரு வாடகை ஒப்பந்தம் ஒரு குத்தகை ஒப்பந்தம் ஒன்றையும் உருவாக்கி இருந்தார்கள். இதன் அடிப்படையிலே இந்த நில உரிமையாளர் யாழ்ப்பாண மர உரிமை மையத்துடன் அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு பல தடவைகள் வந்திருந்த பொழுதும் ஏதோ ஒரு காரணங்களை காட்டி அவர் எழுந்து சென்று விடுவார். கடந்த 3 வருடங்களாக இவ்வாறான இழுத்தடிப்புகள் நடைபெற்றன. இன்றைக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்திலே அவர் ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு விடயத்தை சொன்னார். அதாவது இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த பருத்தித்துறை வீதி இந்த சட்டநாத சிவன் கோயிலுக்கு பின்னால் செல்ல வேண்டும், அது முன்னால் செல்ல முடியாது என்ற ஒரு வியப்புக்குரிய சாத்தியமில்லாத பல நிபந்தனைகளை அவர் விதித்திருந்தார். இதில் நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், போலீஸ் நிலையத்துக்கு சென்று தனது சொந்த நிதியிலே இதை செய்கின்றார் என்று சொல்கின்றவர் யாழ்ப்பாண மர உரிமை மையம் கோடிக்கணக்கான நிதிகளை இதற்கு ஒதுக்கீடு செய்த போது அதை செய்ய தரமாட்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கு தனது சொந்த நிதியிலே செய்கின்றார் என்பது ஒரு நிகழக்கூடிய ஒரு விடயமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையில் மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய பூர்வீக சொத்து. இன்றைக்கு யாழ்ப்பாண கோட்டையை பார்த்தீர்கள் என்றால், யாழ்ப்பாண கோட்டைக்கு 2011ஆம் ஆண்டோ 12ஆம் ஆண்டு வந்த ஒரு அறிஞர் அதை ஆராய்ச்சி செய்துவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார். யாழ்ப்பாண கோட்டையினுடைய வரலாறு 24 மணித்தியாலங்களாக இருந்தால் அதில் காணப்படுகின்ற இறுதி 5 நிமிடங்கள் மட்டுமே யாழ்ப்பாண கோட்டையானது காலனித்துவ ஆட்சி முறைகள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. மிகுதியாக இருக்கின்ற 23 மணித்தியாலங்கள் 55 நிமிடங்கள் யாழ்ப்பாண கோட்டை ஒரு தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக இருந்ததற்கான சான்றுகள் தான் இருக்கின்றன. அதே போல் இந்த மந்திரிமனையும் எதிர்காலத்திலே ஒரு அடக்குமுறையான சின்னமாக மாற்றப்பட்டு அல்லது ஒரு தமிழர்களுடைய பூர்வீக நிலம் இல்லாமல் தமிழர்களுக்கென்ற ஒரு அரசு இந்த மண்ணிலே இருந்தது என்கின்ற அடையாளம் அளிக்கப்பட்டு இது ஒரு உல்லாச விடுதியாகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது. மர உரிமை என்பது எங்களுடைய வாழ்வுரிமை. மர உரிமையை அழிய விடுவது என்பது எங்களுடைய வாழ்வுரிமையை அழிக்க விடுகின்ற செயல். அந்த வகையிலே இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக
அனைத்து தரப்புகளும் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அனைவரும் இதற்கான ஆதரவை வழங்க வேண்டும். இந்த மரபுரிமை மையம் இன்றைக்கு நல்லூர் ராசதானி எவ்வாறு மிடுக்கோடு இந்த வீதியிலே இருக்கின்றதோ அதே மிடுக்கோடு ஒரு அரசன் இந்த மண்ணிலே வாழ்ந்தான், அதை செய்து காட்டினான் என்ற மிடுக்கோடு மந்திரிமனையும் இந்த வீதியிலே இருக்க வேண்டும். அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுங்க. இந்த அரண்மனையை பாதுகாக்க தவறியதால் ஒவ்வொரு பாகமாக திருடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த திருடுவர்கள் சாதாரண ஆட்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த தொல்பொருள் சம்பந்தமான மிகவும் நல்ல அறிவுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். பாருங்கள், அதில் இருந்த நிலை, அந்த நிலை களவாடப்பட்டிருக்கின்றது. அந்த நிலை சாதாரண ஒரு மரம்தான். ஆனால் அது இங்கு இருந்தபடியால் அது இந்த பெருமதி திருடியவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த வடிவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மிகவும் பெருமதியான தொல்பொருள் என்ற அம்சத்தில் பார்க்கும்போது பெருமதியான பொருட்களாகத்தான் இருக்கும். இதுக்கு நாளைக்கு இடிந்து விழுந்தால் திருடப்பட்டு போயிடும் உடனடியா. இது அங்கால ஜன்னல் களவு போயிருக்கின்றது. சங்கிலியன் மன்னன் ஆண்ட அந்த நேரம் கட்டின சிற்பங்கள் தான் இது. என்ன இது பண்டைய சிற்பங்கள் தான். ஆனால் இந்த காலம் எங்களால் வரையறுக்க முடியாது. இந்த மரங்கள் கார்பன் டேட்டிங் பரிசோதனை செய்வதன் மூலம் இந்த மரங்களை இதனுடைய வயதை கண்டுபிடிக்க முடியும். இந்த இந்த அதாவது உங்களுக்கு தெரிந்தானே, நாங்கள் சொல்ற மாதிரி கட்டிடக்கலையிலே ராஜராஜ சோழன் என்ற காலத்திலே எங்களுடைய தமிழ் மன்னர்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார். அதே மாதிரி சிற்பத்திலேயுமே கூடுதலாக தமிழ் கோட்டைகள், தமிழ் அரசர்கள், தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகளிலே இப்படியான சிற்ப கலைகள் கூடுதலாக இருக்கிறது உண்டு. இதை திருடி செல்வதாக இங்கிருக்கிறவர்கள் குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். தயவு செய்து எங்களுடைய தொன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இங்கிருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் அதில் கருத்தில் எடுக்க வேண்டும். அப்படித்தானே இல்லையா? அப்படித்தானே, ஒவ்வொரு தமிழர்களும் இதை கருத்தில் எடுக்க வேண்டும். மக்களின் கருத்தில் எடுக்க வேண்டும். இதை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஆலய நிர்வாகங்களும் இதை கருத்தில் எடுத்து, ஆலயம் என்பது மக்களுக்கானது, மக்களுக்கான ஆலயங்கள், மக்களுக்கான சொத்தை மக்களுக்கு ஏற்ற மாதிரி பராமரித்து அடுத்த சந்ததியை கொடுக்க வேண்டும் என்பது என்று அவா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்திய மாமுனிவர் ஒரு எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்று இல்லாத ஒரு தமிழுக்கு இலக்கணம் வகித்த ஒரு மாமுனிவர். அப்ப தமிழ் ஒரு தொன்மையான, இனிமேல் என்ன தொன்மையான மொழி. அந்த மொழிக்குள்ள அந்த கலாச்சாரங்கள் இருக்கின்றது, மருத்துவம் இருக்கின்றது, விவசாயம் இருக்கின்றது, பொறியியல் இருக்கின்றது. கல்லணை கட்டிய ராஜராஜ சோழன் அதை இப்பொழுதுதான் வெள்ளக்காரர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது எப்படி கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி அந்த காலத்தில் தொழில்நுட்பம் அது தமிழன் மிகவும் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்திருந்த இனம் என்பதற்கான அடையாளம். பிற்காலத்தில் தமிழர்களுக்கு உள்ளே ஏற்பட்ட போட்டியும் இதால்தான் இதுவே அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள், எத்தனை வயசுகள் அதான் இதன் வயசை அதான் இதே வயசை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்காக தொல்பொருள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கணும். என்னன்னு சொன்னா இதன் உண்மையான வரலாறு, உண்மையான காலம் எங்க மக்களுக்கு இங்கு காட்சிப்படுத்த வேண்டும். இங்க இது மந்திரிமனை என்பதற்கான அடையாளமே ஒரு காட்சிப்படுத்தல். முன்பு ஒரு போட் இருந்தா அந்த போட்டை மேல திட்டி கொண்டு போய்விட்டார்கள். இது என்ன தேவைக்காக? இது குசினி, இது சமையல் அறையா இருந்திருக்கு. இந்த உள்ளுக்கு இருக்க சமையல் அறைக்கான கிணறு இருக்கு, பக்கத்துல கிணறு இருக்கிறது. இங்கே இது நான் நினைக்கின்றேன் இது துலாவா இருந்திருக்கும். இது துலாவா இருந்திருக்குமோ? ஓ, இந்த உள்பக்கம் கிணறு இருக்கு. அந்த கிணறை கூட இப்போ தனியார் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வாருங்கள், அந்த காலத்தில் வடிவமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டி, தனிய ஒரு கல்லில் பொழியப்பட்ட, அதுவும் யாழ்ப்பாண கல்லில் பொழியப்பட்டிருக்குது. இது ஒரு கல்லில பொழியப்பட்ட ஒரு தொட்டி. ஃபவுண்டேஷன் கல் ஏதோ ஒரு கல், யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட கல்லா தான் அந்த கல்லுன்ற அடையாளம் தான் இருக்கு. இந்த கல்லு ஒரு வரலாற்று இதெல்லாம் இவ்வளவு பாதுகாக்கப்பட. இதே நாளைக்கு ஒருத்தர் உடைச்சிட்டு போயிட்டான்னு பார்த்தா இது ஒரு வரலாறு அழியப்படுது. எங்கட காலத்துல, வளர்ந்த காலத்துல இல்ல, பாதுகாக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல இது அழிய விடுறது நாங்கள் செய்யற சரியான தவறான விஷயம். இது எல்லாருக்கும் தெரியாத ஒரு விடயம். எல்லாருக்கும் இது தெரியாத ஒரு கல்லிலேயே வடித்தெடுக்கப்பட்ட சிற்பமாக்கப்பட்ட ஒரு தொட்டி.
அது நான் நினைக்கிறேன் இதை உண்மையில இது இருக்க வேண்டிய இடங்களே வேறு. இதை கொண்டு நாங்க மியூசியத்துல வச்சல ஒரு பிரியோசனம் இல்லை. மியூசியத்துல கண்காட்சி வைக்க இது அது இருந்த இடத்துல இருக்கிறதான இதுக்கு சிறப்பு கூட. ஒரு சிறப்பான இடத்திலே சிறப்பாக பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லையா? இதுவும் அந்த இதெல்லாம் பாருங்கள். அந்த காலத்துல இது பாருங்கள். இது வந்து ஒரு தண்ணீர் எங்கட பாரம்பரியமா கிணத்துக்கு பக்கத்துல ஒரு மேடை இருக்கிறது எங்கட பாரம்பரியம். அந்த பாரம்பரிய அமைப்பு அப்படியே இப்பவும் இருக்கின்றது. பாருங்க, வெள்ளக்கல்லில பொழியப்பட்டிருக்கு. அப்படின்னா இது வந்து நவீனம் அல்ல, நவீனத்துக்கு முற்பட்ட காலம் இது. இந்த காலத்திலே இந்த படிக்கட்டு வந்து கான்கிரீட் கல்ல கட்டுறது. ஆனா இது ஒரே கல்லா இருக்குது. இது ஃபவுண்டேஷன் தான் நான் சொல்றது. இது கல்ல இல்ல ஆணி வச்சிருக்கேன் கிணத்துக்கு. ஓ, இந்த பக்கத்தால் துறக்கலாம். மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறான். அதையும் கல்ல கரட்டி கொண்டு போட்டாங்க. மோட்டரையோ திருப்பி இல்ல இதே தொல்வல் திணைக்களத்தில் ஒப்படைச்சிருந்தாலே இல்லாட்டி ஒரு தமிழ மரபுரிமை கழகத்தில் ஒப்படைச்சிருந்தாரோ இதுக்கு காவலாளியை போட்டு படியா பாப்பாங்க. இல்ல அதே ஒப்படைக்கணும். இந்த காணிக்கார ஒப்படைச்சாதான் அவர்களுக்கு அதுக்கு இது உரிய இது இருக்கு. காணிக்கார குத்தகை ஒப்பந்தமோ இல்லாட்டி இதை பராமரிக்கிறதுக்கான ஒப்பந்தமோ ஒன்று செய்யணும் முடியும். உங்களுக்கு தெரிந்த வயசிலிருந்து இந்த இடத்துக்கு இந்த நீங்கள் சமையலறை என்று சொல்லப்படுற இடம் கூரை இருந்ததா? இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில இது ஆக்கள் இருந்தவ. 90ஆம் ஆண்டுல எல்லாம் இதுல ஆக்கள் இருந்தவ. குருக்கள் இது வந்து தொடர்ச்சி ஆக்கள் இருந்தபடியாதான் இது இப்படி எவ்வளவு காலம் இந்த நிலைக்கு இருந்திருக்கு. அந்த நேரத்துல அந்த குருக்கள் இருந்த காலத்துல இதுக்கு கூரை இருந்ததா இல்லது எல்லாம் இருந்தபடியாதான் இது ஆக்கள் இருந்தது இல்ல. எல்லா வசதியும் ஃபுல்லா இருந்தது. இது இருந்தது. கரண்ட் கூட இருந்தது. அம்சங்கள் எல்லாமே குந்து இதெல்லாம் பாருங்க. இது வந்தா அந்த முற்காலத்தின் கட்டடக்கலை இந்த நிலைதான் இருக்கும் பொழுது என்ன மரம் முதிரை மரமா இருக்கும் போது இங்க பாருங்க. இந்த ஜன்னல், இந்த வளைஞ்ச ஜன்னல் இங்க இதுல ஒரு நிலை களவாடப்பட்டிருக்குது. நிலையை களவாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாத்துங்க. இந்த அந்த காலத்துல இப்படி ஒரு வசதி வாய்ப்போட இந்த இதுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இது என்னன்ட்டு இது தெரியவில்லை. இது இங்க ஒரு அதுவும் கல்லால கட்டப்பட்டிருக்குது. கல்லால கட்டப்பட்டிருக்கபடியா இதே இது ஒரு ஆய்வு செய்யணும். இது என்ன இதுவாக இருந்திருக்கும் என்று இல்லாட்டி இது ஒரு சுரங்கப்பாதை என்ற வாசலா என்று தெரியவில்லை. இது வந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய. திருப்பி சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? இது ஒரு சுரங்கப்பாதையா இருக்கு. இது சில விட ஒரு இந்த பாருங்கள் சுற்றி கற்களாக கட்டப்பட்டிருக்கிறது. சரியோ, அந்த காலத்தில் மலசல கூட குழிகளாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ள மலசல குடி வச்சிருக்க மாட்டார்கள். ஆகவே இது வந்து ஏதோ ஒரு வரலாற்றுல இதுல இந்த கட்டிடத்துக்கு ஏதோ முக்கியமான ஒரு இடமா தான் இருக்கும் போல் இருக்கிறது. இதை இந்த குப்பைகளை எல்லாம் எடுத்து இது ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது மரபுரிமை சின்னமோ அல்லது தொல்வல் திணைக்களமோ ஈடுபட வேண்டும் என்பது என்ற இது. இது பிறகு யாரோ மூடி கட்டி மூடி இதாக மூடி கட்டியிருக்கா. அப்புறம் பிற்காலத்தை இருந்தவர்கள் மூடி கட்டியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு அவசர கால வாசல் மாதிரி தான் இருக்கின்றது. ஏன்னா பிற்பக்கத்தால ஏன்னா மன்னர்கள் அந்த காலத்தில் இருக்கும் போது போர் ஏற்படும் போது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட அவசர கால வழிகளையும் சுரங்க பாதைகளையும் வைத்திருப்பார்கள் என்பது வரலாறு சொல்லுகின்றது. அப்படியா இருந்திருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. பாருங்கள், இந்த கட்டிடங்களை பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு திட்டமிட்டு இப்பத்த இன்ஜினியர் மாதிரி அப்பத்தைய காலம் மிகப்பெரிய பொறியியலாளர்கள் இருந்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களில். அவர்களின் திட்டமிடலில் சரியான வழிகாட்டலில் தான் இது கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு கம்பி இல்லாமல் நிற்கின்றது பாருங்க. ஒரு கம்பி அந்த காலத்து கம்பியும் இல்லை, இரும்பும் இல்லை. கட்டப்பட்ட ஒரு உறுதியான இது. அகலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு கிட்ட வரும் போல இருக்கு. பாருங்க, இந்த கட்டுமானம் அங்கே நீண்டு செல்கின்றது.
அங்கே ஒரு தனியார் இருக்கின்றார்கள் வீடு கட்டி இங்கே ஒரு இந்த கட்டுமானம் அப்படியே நின்று செல்கின்றது அங்கே இது வந்து அவருடைய காணி. இது வந்து பிடித்து வைத்திருக்கின்றார்கள் யாருடைய காணி சங்கிலியம்மன் என்ற காணியை ஒவ்வொருத்தரும் தங்கள் அங்க பாருங்கள் அந்த நிலைக்கு கம்பிக்கு பதிலாக இப்படி சட்டங்கள் வைத்திருக்காங்க பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த காலத்துல இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருந்திருக்கின்றது. இது மாடி கட்டடம் கூட கட்டப்பட்டிருக்கு பாருங்க. மாடி கட்டடம் கூட கட்டப்பட்டிருக்கிறது. மரத்தின் மூலம் மாடி கட்டம் படிக்கல்ல அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதான் மாடியோ சில்பர் கட்டைகள் மாதிரி எல்லாமே. ஆனா இத பாருங்க, இது ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த நிலையில மொத்தத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 5 இன்ச்சுக்கு மேல இருக்கு. இப்ப இருக்கிற நிலைகள் எல்லாம் எவ்வளவு? இப்ப 4 இன்ச்சு தான் நிலை. மற்ற அமைப்போட பாருங்க எவ்வளவு சிறப்பா செய்திருக்கின்றார்கள் சொல்லி. அந்த காலத்தில் நவீன வசதிகளிலே ஒன்றுமில்லை. இங்க இதுதான் அந்த காலத்து நிலத்துக்கு பதிக்கப்பட்டிருக்கு கல். இது பிற்காலத்து சீமந்து பூசப்பட்டிருக்கு. இது அடையாளத்தை பாருங்கள், நிலத்தை அந்த காலத்துல கல் பதிச்சிருக்காங்க. இது என்னவாக இருந்தாலும் இதை வந்து ஆய்வு செய்து இதன் தொன்மைகளும் வரலாறுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். பாருங்கள் அந்த அந்த நில அந்த இதுகள் எல்லாம் செய்திருக்கா பாருங்க. அந்த நிலைக்கு மூலையில ஆட்சி என்ன வடிவாக செய்திருக்கா பாருங்க. இந்த இப்ப நவீன கருவிகள் கொண்டு கூட இப்படி செய்ய முடியாது. இப்ப இவ்வளவு ஒரு தொழில்நுட்ப காலங்கள் விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல முடி இவ்வளவுக்கு நேர்த்தியா செய்வார்கள் என்று கேட்டால் அது இல்லை என்றுதான் சொல்லிவிடும். அவ்வளவுக்கு ஒரு அருமையாக இந்த சிற்பங்களை செதுக்கியிருந்தார்கள். இது கதவு பிற்காலத்துல போடப்பட்ட கதவுகள்லாம் இந்த இதுகள். இந்த நிலையை வந்து பார்க்கும்போது இது பிற்காலத்துல போட்டிருக்கணும் இதெல்லாம். நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சமையல் கூடமாகத்தான் இருக்கு. இத பாருங்கள், கிணறு. அதிசயம் இருக்கு. நேரம் வாங்க. இந்த இடத்தை எப்படி கட்டி இருக்கிறாங்க? நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இதுல சாமி படம் அப்படி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை அடி வரும்? நல்ல தண்ணி. நல்ல தண்ணி இல்லையா? நல்ல தண்ணி இந்த கிணறு. அதான் கோயிலுக்கு உள்ளுக்கு தீர்த்த கிணறு இருக்கு. அதே தண்ணி தான் இந்த தண்ணி. சிவன் கோயில இருக்கிற தண்ணி மாதிரி தான் இந்த தண்ணி இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் வாசிகள் சொல்றீங்க. இந்த கப்புகள் அதுகள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போட்டிருக்காங்க. அதோட இதுக்குள்ள 2-3 கல்லும் கிடக்கு. ஒரு பிரசித்தி பெற்ற கல்லுகளும் இருக்குது. இங்க பாருங்க, இந்த கல்லு இதுக்கு இந்த மதில கட்டுறதுக்காக அந்த கிணத்துக்கு எப்படி ஒரு அமைப்பை நான் உருவாக்கி நாங்கள் யோசிச்சு பார்க்கலாத. இப்ப உள்ளவர்கள் யோசிச்சு பார்க்கலாத அளவுக்கு எங்களுடைய பழம்பெரும் தமிழர்கள் யோசித்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு நாங்களும் தமிழர்கள் சொல்ல கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமா. அந்த இடத்துல இதுக்கு ஒரு நல்ல ஒரு கூலிங்கா இருக்கு. ஏன்டா இந்த கட்டிடம் அப்படி கான்கிரீட் சீமெண்ட் இல்ல தானே, கற்கால கட்டப்பட்டபடியா அந்த கற்கா ஒரு குளுமை ஏசி இந்த வெளில ஒன்றும் தேவையில்லை. இல்லையா? எல்லாம் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போக குறுக்கலாக்கள் இருந்துச்சுன்னா அதோட இந்த இடம் பெயர்ந்து கொஞ்சம் சனமும் இங்க வந்துருந்தது அளவட்டி.
அவங்களுடைய மக்களுக்கு அடைக்கலமும் கொடுத்திருக்கீங்க. அந்த ஆக்களும் போக அப்படியே நீங்க நான் நினைக்கிறேன் இந்த யுத்தத்துக்கு பிறகு, அதாவது யாழ்ப்பாணத்துல இடம்பெயர்வுக்கு பிறகுதான் இது கூடுதலாக பழுதடைஞ்சிருக்கு. ஓ அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த இடம், நல்லா இருந்தது. அதுக்கு பிறகுதான் அப்படி இருந்தது. இதே அந்த காலத்துல ராஜதானியம் மலைப்பாக்கம். ராசதானி என்றத இந்த பிரதேசம் தான் அப்படிதான், நல்லூர் ராசதானி என்ற இந்த பிரதேசத்துக்குரிய பேர். ஓ பிரதேசத்துக்குரிய பேர் நல்லூர் ராசதானி. கடைசியா சங்கிலி மன்னன் இந்த நல்லூர் ராசதானிக்குள்ள இருந்ததாக கூறப்படுது, வரலாறு சொல்லுவது. ஓ ஓ கூழாம்பழமோ இந்த பூவர் செம்பு வேம்பு தானா முளைச்சிருக்கு. இந்த மதில பாருங்க, இந்த மதில எவ்வளவு பெரிய அகலத்துல இந்த கேட்டுக்கு வெளியில கூடி இங்கால உள்பக்கத்தால பாருங்க அவ்வளவு அகலத்துல ஒரு கொஞ்சம் இதை விட்டு. இல்ல மந்திரி மனை நல்லூர் ராசதானின்ற ஒரு அரண்மனையை உரிய பிரதேசம் என்றபடியா சரியான ஒரு மிகவும் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமா தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும். நன்றி ஐயா.